இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் அவங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பொறுமையோடு காத்திருக்கணுமா? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு நெருக்கம்னா அமர்ந்திருந்து காத்திருக்கிற ஒரு சுவாபம் நம்ம கிட்ட இல்லை. ஆண்டவரே, எவ்வளோ பிரச்சனை, தீவினைகளை செய்யறாங்கப்பா, பல உபத்திரவங்களை கொடுக்கறாங்க, பல நெருக்கங்களை கொடுக்கறாங்க, என்ன பண்றது, ஏது பண்றது, எந்த மனுஷங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு சொல்லி ஓடி திரைந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, அமர்ந்திருந்து காத்திரு. தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல எரிச்சல் ஆகாத. உனக்கு எரிச்சல் வேண்டாம், அமர்ந்திருந்து காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எஸ்தர் ராஜாத்தி நாட்கள்ல ஆமான் சத்துருவாய் எழும்பினான், தீவினையை செய்ய நினைத்தான், யூத குலத்தையே அழிக்கும்படியாய் திட்டங்களை தீட்டினான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் எரிச்சலாகல, கோபப்படல. அவங்க செஞ்ச காரியம், தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து காத்திருந்தார்கள். 3 நாட்கள் அல்லும் பகலும் புசிக்கல குடிக்கல காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, காத்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார். எல்லா சதி திட்டங்களும் முறியடிக்கப்பட்டது. நீங்களும் அமர்ந்திருங்க, காத்திருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அமர்ந்திருந்து காத்திரு என்று நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும் அதிகமாய் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்க கிருபைகளை தாங்கப்பா. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். வயிற்றில் குழந்தை ஃபார்மான நாள் முதல் கொண்டே கர்த்தருடைய பாதுகாப்பு குழந்தையின் மேலும் சுமக்கிற தாயின் மேலும் இருக்கட்டும்ப்பா. கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். எந்த தீங்கை காணாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்கள், வியாபாரங்கள், தொழில்கள், கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஒரு ஜாப் இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.